வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல ஹெல்த்தியான பீட்ரூட் தோசை பண்ண போறோம். இந்த தோசை பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாகவும் அதே சமயம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாகவும் இருக்கும். பீட்ரூட்ல நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 100 கிராம் பீட்ரூட் எடுத்து வச்சிருக்கேன். இந்த பீட்ரூட்டை இந்த காம்பு பகுதியை கட் பண்ணிட்டு தோலை சீவிக்கலாம். தோல் சீவின இந்த பீட்ரூட்டை துருவிக்கலாம். இப்போ பீட்ரூட்டை துருவியாச்சு. ஃப்ரெஷ்ஷான பீட்ரூட்டுங்கிறதுனால இதை நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சி ஜூஸ் எடுக்க வேண்டியதில்லை. அப்படியே ஃபில்டர் பண்ணாலே நமக்கு ஜூஸ் கிடைச்சிரும். இப்போ ஃபில்டர் பண்ணிடலாம். ஒரு சின்ன பவுல் மேலே ஃபில்டர் வச்சுருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வடிகட்டிக்கலாம். கம்ப்ளீட்டாக வடிகட்டியாச்சு. கிளியரான ஜூஸ் கிடச்சிருக்கு. அடுத்து மீதி உள்ளதையும் வடிகட்டிக்கலாம். இதை எடுத்து வச்சுட்டு பாருங்கள், சூப்பராக கலர்ஃபுல்லான கிளியரான ஜூஸ் கிடச்சிருச்சு. இந்த பாத்திரத்தில் 2 கப் இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாவு அரைச்சி 8 மணி நேரம் புளிக்க வச்ச மாவு. நம்ம எடுத்து வச்ச பீட்ரூட் ஜூஸை இதில் சேர்த்துக்கலாம். இது கூட அரை டீஸ்பூன் மிளகாத்தூளும் 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக உப்பு சேர்க்குறேன். இட்லி மாவில் உப்பு இருக்கும். நம்ம சேர்த்துருக்க இந்த ஜூஸு மிளகாத்தூளுக்கு இந்த உப்பு சரியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா கலந்தாச்சு. மாவு தோசை ஊற்றுற பக்குவத்துக்கு கரெக்டாக இருக்குது. நம்ம இட்லி மாவில் பீட்ரூட் ஜூஸ் சேர்த்ததுனால மாவு தோசை ஊற்றுற பக்குவத்துக்கு கரெக்டாக இருக்குது. ஒருவேளை மாவு உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா மட்டும் 1 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்து 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஊற்றிக்கங்க. இதில் 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்க்குறேன். தோசை நல்லா வாசனையாக இருக்கும். சீரகம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தோசையை ஊற்றிடலாம். தோசைக்கல் போட்டு சூடாயிடுச்சு. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தோசையை ஊற்றிடலாம். நீங்கள் மெல்லிசா விடுறதுனாலும் விட்டுக்கங்க, இல்லைன்னா கொஞ்சம் திக்காக விடுறதுனாலும் விட்டுக்கங்க. தோசையை சுற்றியும் தோசை மேலேயும் நெய் அல்லது எண்ணெய் விட்டுக்கங்க. நெய் சேர்த்தோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதில் கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்து பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள். இந்த மாதிரி சேர்த்தோம்னா பார்க்குறதுக்கு இன்னுமே அட்ராக்டிவாக கலர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இதில் நம்ம ஜூஸ் எடுத்தோம் இல்லையா, மீதி உள்ள துருவலை லைட்டாக தூவி விட்டுக்கலாம். லைட்டாக மட்டும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வோட தீயை கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க. அதாவது மீடியம் ஃப்ளேமுக்கும் ஹை ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சுக்கோங்க. தோசை ஒரு சைடு வெந்து வரட்டும். தோசை அந்த சைடு வெந்துருச்சு. மேலே எல்லாம் நல்லாவே ட்ரை ஆகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ திருப்பி போட்டுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. திருப்பி போட்டுட்டு ரொம்ப நேரம் இருக்க வேண்டியதில்லை. ஒரு அரை நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும். ஏன்னா நம்ம தோசையை மெல்லிசாவும் விட்டுருக்கிறதுனால அந்த டைம் போதும். இப்போ எடுத்துடலாம். நல்ல ஹெல்த்தியான டேஸ்டான பீட்ரூட் தோசை ரெடி ஆயிடுச்சு. அடுத்த தோசையும் ரெடி ஆயிடுச்சு. பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தோசை பண்ணி கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.